Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அதிமுக கிளை பொருளாளரை அடித்துக் கொன்று முந்திரி தோப்பில் எரித்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீரட்டிக்குப்பம் கிராம அதிமுக கிளை பொருளாளர் கதிர்காமன் புதனன்று மதியம் தனது நண்பர்களுடன் அக்கிராம முந்திரி தோப்பில் இருந்துள்ளார். அப்போது நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் கதிர்காமன் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரது உடல் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் பாதி எரிந்த நிலையில் கிடந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான விசாரணையில் இந்த கொலை சம்பவத்தில் ஒரு ராணுவ வீரர் உட்பட 2 ஈடுபட்டிருக்கலாம் என தெரிய வந்தது. தீய சக்தி திமுக ஆட்சியில் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் பெற்ற மகளையே தாயும் தந்தையும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. மயிலாப்பூரில் சிறார் ஆபாச வீடியோக்களை விற்பனை செய்த நபர் சிக்கிய நிலையில் அவரது செல்போனில் ஏராளமான சிறார் ஆபாச வீடியோக்கள் இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் தனது 14 வயது மகளையே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அந்த வீடியோக்களை இணையத்தில் விற்பனை செய்துள்ளார். இதற்கு அவரது மனைவியே உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் தாய் தந்தை இருவரும் போக்சோ வழக்கில் பிடிபட்டனர். இந்நிலையில் சிறார் மீது பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவர்கள், வீடியோவை பகிர்ந்தவர்கள், பார்த்தவர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது. விடியா திமுக ஸ்டாலின் ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், அண்ணா நகர் கூட்டு பாலியல் வன்கொடுமை, சென்னை IIT மாணவியிடம் பாலியல் சீண்டல் என பெண்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சிறார் ஆபாச வீடியோ விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆவரங்காடு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையையொட்டி ஆவரங்காடு பொன்னர் சங்கர் திடலில் ஆண்டுதோறும் தை மாதம் 3ஆம் நாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆவரங்காடு, கலிங்கப்பட்டி, கீரணிப்பட்டி, சோலையம்மாப்பட்டி ஆகிய 4 கிராமங்களின் சார்பில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. இதில் சுமார் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். மாவட்ட பொருளாளர் ஈரா குணசேகரன் வழங்கும் ஒரு மாவட்ட பொருளாளர் ஈரா குணசேகரன் வழங்கும் மாடு கொடிமாடு பரிசு வாங்கிக்க. ஆமா மாடு 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 கொடிமாடு மாடு கொடிமாடு.